நம்ம வாழ்க்கையில சில சமயங்கள்ல நம்ம நம்புற உறவுகள் நமக்கு துரோகம் செய்யும்போது ஒரு நொடியில எல்லாமே தலைகீழா மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு கதைதான் இது. தேனிலவு முடிந்து நாங்கள் வீடு திரும்பிய சில மணி நேரங்களிலேயே என் கணவர் அருண் தன் இடுப்பிலிருந்த பெல்ட்டை கழட்டினார். ஒரு மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு பாடம் எடுக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். நான் அமைதியாக என் மேல் சட்டையை கழற்றி குத்துச்சண்டை கியர்களை அணிந்து என் கையுறைகளை மாட்டிக்கொண்டேன். சரியான நேரம் என்றேன் நான். எனக்கு ஒரு பயிற்சி பங்குதாரர் தேவையும். அவர் கையில் இருந்த பெல்ட்டின் பக்கில் என்னை எட்டுவதற்கு முன்னரே படுக்கை அறையின் விளக்கின் மீது பட்டு ஒரு கூர்மையான உலோகச் சத்தம் அறையெங்கும் எதிரொலித்தது. அருண் புன்னகைத்தார். எங்கள் திருமணம் அவர் எதிர்பார்த்த தருணத்தை அடைந்து விட்டது போல. இப்போது தேனிலவு முடிந்துவிட்டது என்று அருண் பெல்ட்டை தன் முஷ்டியை சுற்றி கொண்டே சொன்னார். ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று நீ கற்றுக்கொள்ள வேண்டும். காவிரி பூம்பட்டினத்திலிருந்து நாங்கள் திரும்பி வந்து 3 மணி நேரமே ஆகியிருந்தது. என் சூட்கேஸ் இன்னும் படுக்கைக்கு அருகில் திறந்தே இருந்தது. அதில் வண்ணமயமான உடைகள், சன்ஸ்கிரீன் மற்றும் நாங்கள் சந்தோஷமாக இருப்பது போல் நடித்த புகைப்படங்கள் இருந்தன. பயணத்தின் போது அருண் என் உடைகளை விமர்சித்தார். நான் சர்வருடன் பேசும் விதத்தை சரி செய்தார். என் வங்கிக் கணக்கிற்கான அணுகலை கோரினார். நான் இதை அவரின் பாதுகாப்பின்மை என்று தவறாக புரிந்து கொண்டேன். ஆனால் அவர் கையில் இருந்த அந்த பெல்ட் அந்த மாயையை அழித்தது. நான் கத்தவில்லை. அமைதியாக என் பயணச் சட்டையின் பொத்தான்களை கழற்றி அதை ஒரு நாற்காலியில் விழவிட்டேன். அவரது புன்னகை இன்னும் விரிவடைந்தது. நல்லது. கீழ்ப்படிதல் எல்லாவற்றையும் எளிதாக்குகிறது. உள்ளே நான் கருப்பு நிற சுருக்கமான மேலாடை மற்றும் குத்துச்சண்டை ஷார்ட்ஸ் அணிந்திருந்தேன். என் சூட்கேஸுக்குள் கைவிட்டு என் சிவப்பு பயிற்சி கையுறைகளை எடுத்து என் பற்களால் அதன் பட்டைகளை இறுக்கினேன். சரியான நேரம் என்று மீண்டும் சொன்னேன். எனக்கு ஒரு பயிற்சி பங்குதாரர் தேவையும். அருண் சத்தமாக சிரித்தார். பெல்ட்டை கிட்டத்தட்ட கீழே போட்டுவிட்டார். நான் ஒரு சிறிய உடற்பயிற்சி கூடத்தில் வேலை செய்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் நான் உறுப்பினர் பதிவுகளை கவனித்து உபகரணங்களை சுத்தம் செய்கிறேன் என்று அவர் நினைத்திருந்தார். என் விரல் கணுக்களில் ஏன் தழும்புகள் இருந்தன என்பதையோ, என் அலுவலகத்தில் ஒரு தேசிய சாம்பியன்ஷிப் கோப்பையை நான் வைத்திருக்கும் புகைப்படம் ஏன் மாட்டியிருந்தது என்பதையோ அவர் ஒருபோதும் கேட்டதில்லை. அவர் முதலில் நகர்ந்தார். நான் பெல்ட்டின் எல்லைக்கு வெளியே நகர்ந்து அவரது மார்பில் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட குத்து குத்தினேன். அவரது ஆணவத்திற்கு பதிலாக ஆச்சரியம் ஏற்பட்டதை நான் பார்த்தேன். அவர் மீண்டும் கோபத்துடன் ஆவேசமாக வந்தார். நான் அவரது மணிக்கட்டை தடுத்து சுழன்று அவரது காலை தட்டிவிட்டேன். அவர் தரையில் கடுமையாக விழுந்து மூச்சு வாங்க போராடினார். நான் அந்த சண்டையை அங்கேயே முடித்திருக்க முடியும். அதற்கு பதிலாக நான் பின்வாங்கி என் தொலைபேசியில் அவசர பொத்தானை அழுத்தினேன். வெளியே போ என்றேன் நான். அவரது முகம் கோபத்தால் சுருங்கியது. நீ என்னை அடித்தாய். நீதான் என் மீது வந்ததாக நான் எல்லோரிடமும் சொல்வேன். அது நான் புகைப்போக்கி கண்டுபிடிப்பானுக்குள் மறைந்திருந்த சிறிய கேமராவை நோக்கி ஒரு பார்வை வீசிவிட்டு பதிலளித்தேன். ஒரு சுவாரஸ்யமான கதையாக இருக்கும். ஒரு கணம் அவரது கண்களிலிருந்து நம்பிக்கை மறைந்தது. பின்னர் இன்னும் குளிர்ச்சியாக திரும்பியது. அவர் எழுந்து தன் தொலைபேசியை எடுத்து தன் தாய்க்கு அழைத்தார். அம்மா, அவர் என்னை முறைத்து பார்த்து கொண்டே சொன்னார். அவள் பைத்தியமாகிவிட்டாள். ஹால் ஸ்பீக்கரிலிருந்து அவளது குரல் உடனடியாக பதிலளித்தது. அப்படியானால் திட்டத்தை பின்பற்று. நீ ஏன் அவளை மணந்தாய் என்பதை அவள் உணர்வதற்கு முன் என் முகபாவத்தை அமைதியாக வைத்திருந்தேன். ஆனால் எனக்குள் ஏதோ ஒன்று முற்றிலும் அமைதியாகிவிட்டது. என் தந்தை எனக்கு பல சொத்துக்களை விட்டு சென்றது தெரிந்ததும் அருண் எங்கள் திருமணத்தை அவசரப்படுத்தினார். துக்கம் என்னை தனிமையாக்கிவிட்டது என்றும் தனிமை என்னை எளிதில் கையாளக்கூடியவாக ஆக்கிவிட்டது என்றும் அவர் நம்பினார். நான் அந்த உரையாடல் முழுவதையும் பதிவு செய்தேன்.
அவரது தாய் தன் குரலை தாழ்த்தினார். நாளை அவரது கையெழுத்தை பெறு. சொத்துக்கள் மாற்றப்பட்டவுடன் உங்கள் திருமணத்தில் என்ன நடந்தாலும் யாரும் கவலைப்பட மாட்டார்கள்.